கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் டிவி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு காரியமும் வாய்த்தது போலேயே தெரியலையே அப்படின்னு நிறைய வாலிபர்கள் கேட்குறாங்க. வாலிப சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க, பெரியவங்களும் அதே போல் கேட்கிறது உண்டு. ஆனால் நாம் நிறைய காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். காரியங்கள் வாய்க்கப்படாமல் போக காரணம் என்ன? அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் வாசித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற தேவ ஜனங்கள் கொஞ்சம் கவனமாக, இது நமக்கு கேட்ட வசனம் தானே, இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல், ஆவியானவரே நீர் என்னோடு கூட என்ன பேச போகிறீர், இந்த வசனத்தின் மூலமாக நீர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் என்னோடு கூட இந்த வசனத்தை கொண்டு பேசும் ஆண்டவரே. என் குறைகளை சொல்லுங்கப்பா, அந்த குறைகளை நான் சரி செய்கிறேன், கண்டிப்பாக என் ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீர், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு தான் இருந்து தேவ செய்தியை கேட்கணும். எந்த தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்டாலும் அப்படி தான் கேட்க பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை குறித்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதில் முக்கியமாக இந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும், சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். 23ஆம் சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தொடங்கினவன் 6வது வசனத்தில் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கபால ஷபாதே. அருமையான தேவனுடைய சனமே, இந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து இந்த 6வது வசனம் வரையிலும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அது நமக்கு நல்லாவே மனப்பாடமாகவே மாறிடும். அதில் எல்லா திருச்சபைகளும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட சொல்லியாச்சுன்னா கட்ட 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 கடன்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, ரொம்ப ஸ்பீடாக சொல்லிடுவாங்க, பாராமலே சொல்லிடுவாங்க. அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு அது அத்துப்படியாக தான் இருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம். ஆனாலும் அந்த வசனத்தில் உள் அடங்கி இருக்கிறதான சில கருத்துக்கள், சில வார்த்தைகள் அது நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கும், அது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கும். இந்த சங்கீத பகுதியை 23ஆம் சங்கீதத்தை 1 முதல் 6வது வசனம் முடிய வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த 6 வசனத்தையும் எப்படி பாட்டா பாடியிருக்கிறான் என்றால், விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி பாடியிருக்கிறான் என்று ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் அது. இந்த சங்கீத பகுதியை பாடினதான தாவீது ஒரு சிறு வயது முதலாகவே தேவனை அதிகமாய் தேடுகிற ஒரு நல்ல சகோதரர். அவன் வாலிப வயதாய் வந்த போதிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். முடிவிலையும் அவன் மிகப்பெரிய ராஜாவாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஒரு குறைவில்லாமல் நிம்மதியாக இருக்கிற ஒரு தேவனுடைய குமாரனாக, தேவ மனுஷனாகவே அவன் காணப்பட்டான்.
அருமையான தேவச்சனமே, அவனுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவன் சிறு வயது முதலாகவே தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். தேவனை துதித்து மகிழ்ந்து பாடுகிறதும் தேவனை ஆராதனை செய்வதும் தான் அவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அந்த வாலிப வயதில், அந்த சின்ன வயதில் இருந்தே அவன் தேவனை அதிகமாக துதிக்கிறவனாகவும் பாடுகிறவனாகவும் ஆராதிக்கிறவனாகவும் தான் காணப்பட்டிருக்கிறான் இந்த தாவீது. அதனால தான் பாருங்க, வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை முடிவிலே ஒரு ராஜாவாக ஒரு அரண்மனையில் கொண்டு கர்த்தர் நிறுத்த காரணம் என்னன்னா, அந்த வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுக்குள் ஒரு விசுவாசம் அதிகமாக இருக்கிறது, நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த விசுவாச அறிக்கையை சொல்லி சொல்லியே அவன் பாடி ஜெயித்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லி சொல்லி பாடி ஜெயித்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் முதல் வார்த்தை தான் நான் நினைக்கிறேன், அவன் விசுவாச வார்த்தை எங்கே வச்சு சொல்கிறான் என்றால், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவன் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆடுகளே கொஞ்சம் நான் சொல்லுகிறத நீ கேளு, நான் சொல்லுகிறத நீ கேளு. ஏனென்றால் வனாந்திரத்தில் யாரும் இல்லை, இவன் ஆடுகிட்ட தான் பேசணும், ஆடு இவங்கிட்ட தான் பேசணும், ஆனால் பேசாது. இப்போ அவன் ஆடுகிட்ட பேசும்போது சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறான். முதல் வார்த்தை விசுவாச வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. என்ன வார்த்தை சொல்கிறான்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறான். அப்படியான என்ன? எனக்கு எந்த குறையும் வராது. முதல் அறிக்கை பண்ணுறான் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. அதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஒரு குறையும் வராததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதனால தான் எனக்கு ஒரு குறை வராது. ஆனாலும் அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என்னை புல் உள்ள இடங்களில் தான் மேய்ப்பார். ஆடுகளே, நான் இன்றைக்கு உங்களை வனாந்தரத்தில் மேய்க்கிறேன், ஆனால் என்னை மேய்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் என் கர்த்தர். அவர் என்னை புல் உள்ள இடங்களில் தான் மேய்ப்பார். அப்படியான என்ன? நான் செழிப்பாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு குறையும் வராது, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், நான் நிம்மதியாக தான் இருப்பேன். காரணம், எனக்கு எங்கே பார்த்தாலும் செழிப்பாக தான் இருக்கும். அதுக்கு காரணமே கர்த்தர் தான். நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்கு காரணமே கர்த்தர் தான். நான் நிம்மதியாக இருக்க போகிறதுக்கு காரணமே கர்த்தர் தான். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி என்னை ஆசீர்வதிக்க போகிறதே கர்த்தர் தான். ஆகியனாலே எனக்கு ஒரு குறையும் வராதுங்கிறான். எனக்கு ஒரு குறையும் வராது, நான் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் என்னை அவர் மேய்க்கிறது புல் உள்ள இடத்துல தான் மேய்ப்பார். ஆனால் நானும் உங்களை வனாந்தரத்தில் மேய்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அவன் சொல்கிறான், அவர் என்ன செய்வாராம்? அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் என்னை விடுகிறார். என்னை அவர் மேய்க்கிறது மட்டுமல்ல, என்னை நடத்துவது மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீர். அப்படியான என்ன? நான் சுகமாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, எந்த சண்டை சத்திரமும் இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன், நான் எப்பவும் சமாதானமாக இருப்பேன், நான் எப்பவும் சந்தோஷமாக இருப்பேன். எப்படிப்பட்ட வார்த்தையை அறிக்கை பண்ணுறான் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறான் பார்த்தீங்களா? சொல்லிட்டு அழகாக சொல்கிற மாதிரி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்படியானா என்ன? சரியான பாதையில் தான் என்னை நடத்துவார். நான் நினைப்பதை விடவும் மேலாக நடத்திடுவார். எனக்கு ஒரு குறையும் வராது. நான் தவறான வழியில் போனாலும் என் கர்த்தர் என்னை சரியான வழியில் கொண்டு வந்துடுவார். அப்படியானால் அந்த தேவ மனுஷன்
கர்த்தர் மேல் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறான் பாருங்க. அந்த நம்பிக்கை அவன் கர்த்தர் மேலே வச்சிருக்கிறனால தான் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே வர்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்கிறான், நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிறான். அப்படியான என்ன, நான் மரண இருளில் நடந்தாலும், ஒருவேளை எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாய் வந்து, என் பலவீனங்கள் அதிகமாய் வந்து, நான் ரொம்ப முடியாத நிலைமையில் அப்படியே ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாலும், இன்றைக்கு அநேகர் அப்படித்தானே முடியாத நிலைமையில் ஐசி வார்டில் படுத்திருந்தாலும், டாக்டர்கள் கைவிட்டாலும், இனி பிழைக்கவே மாட்டான் என்று சொன்னாலும், இனி அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு, இன்னும் டைம் 24 மணி நேரம் தான் அதோடு முடிஞ்சுன்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட மரண இருள் எனக்கு வாழ்க்கையில் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன். எப்படி அறிக்கை பண்ணுறான் பாருங்க, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்படியானால் 23ஆம் சங்கீதத்தை நம்ம கடகடன்னு வாசிச்சிட முடியாது. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகணும். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த போராட்டம், எனக்கு இருக்கிற இந்த பலவீனம், இந்த மரணக்கட்டு எல்லாவற்றிலிருந்து நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு தெளிவாக சொல்ற பாருங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால தான் வேதத்திலே தேவ பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். விசுவாச வார்த்தையை பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசுவை தான் நம்புவாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது தான். ஆனாலும் ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, எங்கே பார்ப்போம், நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி நடக்கும்னு நான் நம்புகிறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கர்த்தரா பார்த்து இரக்கமாய் நமக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இங்கே அவன் சொல்லலை. இங்கே அவன் எப்படி சொல்கிறான்? அவன் அங்கே அப்படி சொல்லலை. இங்கே அவன் எப்படி சொல்கிறான்னா, செய்வார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், மரண கட்டுகள் எனக்கு வந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிட்டாலும் அது ஒன்று என்னை சேதப்படுத்தாது, அது ஒன்று சேதப்படுத்தாது. காரணம், தேவன் என் கூட தான் இருக்கிறார், இரவும் பகல் என்னோடு கூட தான் இருக்கிறார், நான் போகும்போது என்னோடு கூட தான் இருக்கிறார், வரும்போது என்னோடு கூட தான் இருந்தால், நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் என் கூட தான் என் தேவன் இருக்கிறார். ஆகினாலே மரணக்கட்டுகள் வந்தாலும் அது ஒன்று என்னை சேதப்படுத்தாது. விசுவாச வார்த்தை, விசுவாச வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் அந்த விசுவாச வார்த்தையை சொல்லுவோம், அடுத்த நிமிஷத்தில் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கணும், அப்படியே விசுவாசம் தளர்ந்துரும் பாருங்க, அப்படியே விசுவாசம் தளர்ந்துடும், முகம் மாறி போயிடும், நமக்கு சோர்வு வந்துடும், எல்லாமே வந்துடும். இங்கே அவன் கொஞ்சம் கூட விசுவாச வார்த்தையை குறைக்கல பாருங்க. அடுத்தது சொல்கிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லவன் சொல்கிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படியான யாரையும் அவன் நம்பலை, வேற யாரையும் அவன் எதிர்பார்க்கல. கர்த்தர் மாத்திரம் அவனுக்கு போதும்ங்கிறான். கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை தேற்றுவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் தவறான வழியில் போனாலும் கர்த்தர் என்னை சரியான பாதையில் கொண்டு வந்துடுவார். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தாலும் தேவன் அவருக்கு பிரியமான காரியத்தில் என்ன கொண்டு வந்துடுவார். எனக்கு பயம் கிடையாது, எனக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறான் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிருப்பான், எந்த அளவுக்கு காரியம் நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் என் சுய புத்தி மேலே அப்படியே தவறான பாதைக்கு போயிடத்தான் செய்வேன், ஆனாலும் கர்த்தர் என்னை தேற்றுவார், என்னை சரியாக தண்டிப்பார். நீ அங்கே போயிடாத, இப்படி வா, அப்படி போகாத, அது பாவமான காரியம்,
அது மோசமான காரியம் அப்படியெல்லாம் சொல்லி அவருடைய கோலும் தடியும் என்ன சரியானபடி வழி நடத்திடும், சரியானபடி வழி நடத்திடும். என் கால்கள் கொஞ்சம் தவறான பாதையில் போகத்தான் செய்யும், என் எண்ணங்கள் கொஞ்சம் தவறான வழியில் போகத்தான் செய்யும். ஏன்னா வாலிப வயசில் அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனாலும் ஜெபம் வேணும். அந்த ஜெபத்தோடு கூட விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது அந்த அறிக்கை நம்மளை சரியான பாதையில் தேவன் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த வசனங்கள் எல்லாமே அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணியே வராம பாருங்க. என்னை கேட்டுக்கொடுக்க தேவச்சனமே, நம்ம எல்லாருமே விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபித்து அந்த விசுவாசத்தில் முன்னேற வேண்டியதான ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக வாலிப சகோதர சகோதரிகள் வீட்டிலையும் சரியானபடி தேவனை தேடுவதில்லை, சபையிலும் தேவனை போய் தேடுவதில்லை. அவர்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்வதற்கான வழிவாசல் ஏராளம் திறந்து கிடக்கிறது, ஏராளம் திறந்து கிடக்கிறது. ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு வாலிப பையன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, வாலிப பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் எல்லாம் தெரிந்தவனை போல இருந்தாலும் அவன் எல்லாம் தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என் மேய்ப்பர் யார் என்று எனக்கு தெரியும், என் கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், அவர் என்னை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி இரவும் பகலும் கிடைக்கிற நேரமெல்லாம் அவன் பொழுதுபோக்கே கர்த்தர் சமூகத்தில் செபிக்கிறதும், கர்த்தரை துதித்து மகிழ்ந்து பாடுவதும், அவரை ஆராதிப்பதுமாகத்தான் காணப்பட்டான். முடிவிலே அவனை கர்த்தர் உயர்த்தினார். என் அன்பின் தேவச்சனமே, அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவன் சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு. கிடைக்கிற நேரமெல்லாம் கர்த்தரை துதி, தேவனை புகழ்ந்து நீ பாடு, தேவனை ஆராதனை செய், தேவனை மகிமைப்படுத்து. மீதிய கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவன் சொல்கிறான் பாருங்க, என் சத்துருக்களுக்கு மத்தியிலே என் தேவன் எனக்கு என்ன செய்வார் தெரியுமா? வெட்கப்பட்டு போக முடியாது செய்ய மாட்டார், எனக்கு ஒரு பந்தியை தான் ஆயத்தப்படுத்துவார். இவன் சிறு வயது முதல்ல அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு வாராம் பாருங்க. சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை தான் ஆயத்தப்படுத்துவார், என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஒரு குறையும் வராது. அப்போ சத்துருக்கள் மத்தியில் கூட நான் எப்படி தான் இருப்பேன்? சந்தோஷமாக தான் இருப்பேன். சத்துருக்கள் மத்தியில் நான் ஒரு குறைவில்லாமல் தான் இருப்பேன், என் சத்துருக்கள் மத்தியில் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுறான் பாருங்க, அறிக்கை பண்ணுறான் பாருங்க. அப்படியா? நான் சத்துருக்கள் மத்தியில் நான் அறிக்கை பண்ணுறான், சத்துருக்கள் மத்தியில் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு குறையும் வராதுங்கிறான். என் பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியும், என்னால் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தான் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னால் மற்றவங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, அப்படி நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன்னு சொல்லி அவன் அறிக்கை பண்ணி விசுவாச வார்த்தையை சொல்லியே வராம பாருங்க. இன்றைக்கி நாமும் அப்படித்தான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுதும், தேவனை தேடுகிற பொழுதும் ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவீர்களானால் நிச்சயமாகவே தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போயிடக்கூடாது, மனம் தளர்ந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராகத்தான் இருக்கிறார். தாவீதை தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என் அன்பின் சகோதர சகோதரியே, உன்னையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீ தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நடந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ செஞ்சிருக்கலாம். கவலைப்படாதே,
கவலைப்படாத. மறுபடியும் நீ தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டேன், நான் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், நானும் உமது சமூகத்தில் வருகிறேன், என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று நீ கேட்கும் பொழுது உன்னையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். நான் இனி எப்படி இயேசுவிட்ட வருவேன், நான் இந்த மாதிரிப்பட்ட மகா பெரிய பாவங்களை செஞ்சுட்டேனேன்னு சொல்லி என்றைக்கு நீ உணர்கிறையோ அன்றைக்கே நீ இயேசுவிடத்தில் வர்றதுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, எனக்கு தெரிந்த ஒரு அருமையான வாலிப சகோதரன் இருந்தார். பல வருடங்களுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டு நல்ல தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். சூழ்நிலைகள் நிமித்தமாய் அவன் இயேசுவை மறுதலிக்க வேண்டியவனாய் மாறிட்டான். மறுதலிக்க வேண்டியவனாய் மாறிட்டான். இயேசுன்னா யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோட முழுமையான சாட்சி சொல்ல நேரம் இல்லை. அப்படி மகா பெரிய துரோகியாய், மகா பெரிய தேவனுக்கு விரோதமாய் உள்ள மனுஷனாய் வாலிப சகோதரனை மாறிட்டான். வாலிபத்தில் அவன் மாறிட்டான். முடிவிலே ஒரு நாள் சந்திக்கும் போது சொன்னான், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டே வரமாட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டே வரமாட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை, நீ கண்டிப்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருவாய், இயேசு உன்னை மன்னிப்பார், இயேசுவன் காரியங்களை ஜெயமாக்கத்தான் போகிறார் என்று சொன்னபோது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இனி இந்த எந்த காரியத்தை கொண்டு இயேசுவை வரவே மாட்டேன், ஏனென்றால் எனக்கு இயேசுவை பிடிக்காது. அந்த லெவலில் போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று ஒரு நாள், ஒரு வருஷம் கழித்து ஒரு தேவனுடைய ஆலயத்தில் வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் அப்படியாக அந்த ஆலயத்தில் கடைசி பகுதியில் உட்கார்ந்து 2 கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறான். கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறான். கேட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு சென்று நான் பார்க்கிற பொழுது, அவனை சென்று பார்க்கிற பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே, என்னை கர்த்தராகிய இயேசு மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்டான். கர்த்தராகிய இயேசு என்னை மன்னிப்பாரா என்று கேட்டபோது அவனிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், பிரதர், நீ கவலைப்படாத, இயேசு உன்னை மன்னித்ததுனால தான் நீ இந்த சபைக்குள்ளே வந்து பின்னாடி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். இயேசு மாத்திரம் உன்னை மன்னிக்காமல் இருந்திருப்பாரையானால் நீ இந்த இடத்துக்கு உள்ளே வர முடியாது என்று சொன்னேன். தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் மறுபடியும் செபித்தான். இயேசு அவனை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். நல்ல ஒரு திருமண காரியம் நடந்தது. தேவன் குழந்தை பாக்கியங்களை கொடுத்தார். இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். மறுபடியும் தேவனுக்காக எழும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு உன்னதமான தேவ மனுஷனாய் மாறிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நீ எந்த பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்திருந்தாலும், மறுபடியும் நீ இயேசுவை தேடு, உன் பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீ கேளு. கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருப்பார். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராய் இருந்து உன்னையும் வழி நடத்த, உன்னையும் ஆசீர்வதித்து உயர்த்த, உன் காரியங்களையும் ஜெயமாக மாற்ற அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். முடிவிலே அதே தாவீது சொல்கிறான் 6வது வசனத்திலே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, அருமையான தேவச்சனமே, கவனிங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு ஓடுகிறோம், சபைக்கெல்லாம் போயிட்டு வருவோம், நல்லா ஆராதிச்சுட்டு வருவோம். சின்ன பிரச்சனை வந்தவுடனே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சம இருக்கிறத விடவும் செத்தே பேரலாம். நம்மளாக்கும் பயங்கர விசுவாசிகள், பயங்கரமாக ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள், அந்நிய பாஷை அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கிறவர்கள வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பார்த்தீங்களா? இருப்பதை விட செத்தே பேரலாம். எதுக்கு தான் இந்த வாழ்க்கையோ, எதுக்கு தான் எனக்கு காரியம் இப்படி நடக்குதோ, இனி நான் எங்கேயாவது விழுந்து செத்து போயிடுவேன், எங்கேயாவது விழுந்து செத்து போயிடுவேன், இந்த செத்து போயிடுவேன், சாவு தான் எனக்கு மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா விசுவாசத்தில் நிற்கவே முடியாது. அப்படியான கர்த்தருடைய சமூகத்திலே தேவப்பிள்ளை நீ ஆராதிக்கிறவங்க தானே, உங்கள் வாயிலிருந்து அந்த அப்படிப்பட்டதான வார்த்தை வரலாமா?
என்ன நடந்தாலும் சரி, எது நடக்காமல் போனாலும் சரி, என்ன சொல்லணும்? என் மேய்ப்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், அவர் என் காரியங்களை ஜெயமாக்குவார். அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணாம அவன் இருக்கிறத வழி செத்துட்டா கூட, எங்கேயாவது நிம்மதியாக செத்துட்டோம்னா நான் நிம்மதியாகிடலாம், செத்தா நிம்மதி ஆயிடலாம்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இவனோடு இருந்து வாழ்வதை விடவும் இந்த பிள்ளைகளால் படுகிற அவஸ்தை, இந்த ஊராரால் அவஸ்தை, எவ்வளவு வேதனை தான் தாங்க முடியும்? இருப்பதை விட செத்த பேர் சொல்லி எத்தனையோ பேர் முடிவெடுக்கிறாங்க. இங்கே தாவீது சொல்கிறான், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடருங்கிறான். அப்படியான எனக்கு ஒரு குறையும் வராது, எனக்கு மரணமும் வராது. அது சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன், நீடித்த நாட்களாக இருப்பேங்கிறான். காரணம், என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். நான் நீடித்த நாட்களாக இருக்க காரணம் என்ன? என் கர்த்தராகிய தேவன் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே எனக்கு சாவு வராது. நான் நிம்மதியாக தான் இருப்பேன். போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், நெருக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதோடு கூட நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் கூட தான் இருப்பாருங்கிறான். அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிற வரையிலும் நான் தீர்க்காயுசோடு தான் இருப்பேன். எவ்வளோ வாய் திறந்து சொல்கிறான் பார்த்தீங்களா? நான் தீர்க்காயுசோடு தான் இருப்பேன், நீண்ட ஆயுளோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். நீண்ட ஆயுளோடு இருந்தான். அவன் வாயின் அறிக்கையே அவனை ஆசீர்வதித்தது, அவன் வாயினுடைய அறிக்கையே அவனை உயர்த்தினது, அவன் வாயின் வார்த்தையினாலே அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், ஒரு குறைவில்லாமல் இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் ஏன் குறைவுகள் வருது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஜெபித்தும் பலன் இல்லை? உங்கள் வாழ்க்கையில் ஏன் ஜெபித்தும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? உங்கள் வாழ்க்கையில் ஜெபித்தும் இன்னும் கடவுளை தேடி ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு தேடிட்டும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் குறைபட்டு போய் இருக்கிறீர்கள் சொன்னால் என்ன காரணம்? உங்கள் வாயின் வார்த்தைகள், ஒரு விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகணும். ஜெபம் மட்டும் பண்ணிட்டா போதாது. விசுவாச வார்த்தை, என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், அதுவும் என்னோடு கூட தான் இருக்கிறார், அவர் கடைசி வரை என்னை கைவிட மாட்டார், என் காரியங்கள் முழுவதையும் ஜெயமாக்க வல்லவராக இருக்கிறார்ங்கிற விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளாக மாறணும். நான் ஜெபம் பண்ணேன் அப்படி இரவும் பகலுமா ஜெபம் பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் பாருங்க உபவாசம் பண்ணிட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டு சபையில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து கடைசியில் சொல்லுகிற வார்த்தை அவன் இருக்கிறத விடவும் செத்துறலாம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள் அப்படின்னு சாவை நோக்கி ஓடுகிறதான எத்தனையோ தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம். என் அன்பின் தேவச்சலமே, அந்த முடிவு இந்த நாளில் எடுக்கவே கூடாது. அந்த முடிவை எடுக்கவே கூடாது. சாக வேண்டும்ங்கிற எண்ணமும் வரக்கூடாது. நான் தீர்க்காயுசோடு இருப்பேன். எதுக்காக என்னை கர்த்தர் தீர்க்காயுசோடு வைப்பார் தெரியுமா? என்னை போல அநேகரை உயிரோடு மீட்கும்படியாக, அநேகர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, என் தாய் தகப்பனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக என்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். அதே போல நானும் மற்றவர்களை உயிரோடு ரட்சிப்புக்குள்ளாடு கொண்டு வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரே தவிர என்னை கைவிட மாட்டார். என் சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால், அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்திடுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அவிசுவாசமான வார்த்தையை அறிக்கை பண்ணியிருந்தாலும் தயவாய் மன்னித்து அவங்க விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெயிக்க கிருபை பாராட்டுவீராக. எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க உதவி செய்தார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் அவர்களை உயர்த்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.